ஹலோ கைஸ். ஸோ இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் ஒரு பிக் கொஸ்டினாக ரைஸ் ஆகுறது, நம்ம பசங்க அவங்களோட காலேஜ் டேஸை ஹாப்பியாக ஃபினிஷ் பண்ணிட்டு சொசைட்டிக்குள்ள என்ட்ரி ஆகும்போது சீனியர் சொல்கிற அட்வைஸையும் நிறைய பேர் கொடுக்குற இன்புட்ஸையும் மைண்டில் ஏற்றிக்கிட்டு ரொம்பவே கன்ஃபியூஸாக இருக்காங்க. ஸோ அவங்களோட கரியர் growth எது பெட்டர் ஆப்ஷன், ஸ்டார்ட் அப்பா இல்லை எம்என்சியா? ஸோ ஒரு சில பசங்க நான் எதுக்கு மற்றவங்க கம்பெனியில் வேலை செய்யணும், நம்மளே ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. பட் ஆனால் அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது தெரியாமல், எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்பவே டிஸ்டர்பாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. என்ன தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். அப்படியா? என்ன நொப்படியா வாரம் அமைச்சரே. இந்த வீடியோவில் நம்ம கிளியரா டிஸ்கஸ் பண்ண போகிறது மூணு விஷயம் தான். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுற ஸ்டார்ட் அப்பாக இருக்கட்டும், எம்என்சி கம்பெனியாக இருக்கட்டும், அவங்களோட ஒர்க் கல்ச்சர், டைமிங், ஃப்ளெக்சிபிலிட்டி, ஸோ ஒர்க் ஃப்ரீடம், நீங்கள் ஹேண்டில் பண்ணுற இந்தியன் கிளைண்ட்ஸ் ஆர் ஃபாரின் கிளைண்ட்ஸ், அவங்களோட அவைலபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தாங்க உங்களோட ஒர்க்கிங் ஷிஃப்டே சேஞ்ச் ஆகும். மார்னிங் ஷிஃப்டா நான் நைட் ஷிஃப்டானு. ஸோ ரெண்டாவது பார்த்தா டாஸ்க் ஃப்ளோ. ஸோ ஸ்டார்ட் அப் கம்பெனின்றது ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் தான். ஸோ அவங்க உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய டாஸ்க் வந்து ரொம்பவே ஸ்பீட் அண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அவங்களோட டீம் சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப சின்னது. ஸோ அப்ரூவல்ஸ் இருக்காது. ஸோ ப்ராப்பரான ரிசர்ச் அண்ட் பிளானிங் ஒர்க் இருக்காது. ஸோ உங்ககிட்ட எதிர்பார்க்குற ரிசல்ட் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதான் எம்என்சின்னு பார்த்தா ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ். ஏன்னா அவங்க கிட்ட ஒரு பிக் ஸ்கேல் டீமே இருக்கும். ஸோ எல்லா விஷயத்தையுமே ஒரு ப்ராப்பரான டாக்குமெண்டேஷனா, ப்ராப்பரான ரிசர்ச்சா, பிளானிங் ஒர்க்கா, அப்ரூவல்ஸாக தான் போகும். ஸோ அவங்களோட ஒர்க் பேசஸ் எப்பவுமே ஸ்லோவாக தான் இருக்கும். மூணாவது பார்த்தா பெனிஃபிட்ஸ். ஸோ பெனிஃபிட்ஸ்ன்றது ஒரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு கம்பெனி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களோட சேலரி, ஹெல்த் இன்சூரன்ஸ், பாலிசிஸ் அண்ட் ஃப்ரீடம்ஸ், ஒர்க் டைமிங், ஒரு சில டைம் உங்களுக்கான அலவன்ஸ் எல்லாமே கம்பெனி டு கம்பெனி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து ஓன் பிஸ்னஸ் பண்ண போகிறதா ஐடியா இருக்கும். ஸோ அவங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு சின்ன ஸ்மால் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாபிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பசங்க நிறைய பேர் அவங்களோட ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம ஸ்கில்லுக்கு செட் ஆகாத ஒரு 95 ஜாப் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எது தெரியும், எது தெரியாது, நம்ம டேலண்ட் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான 3 சிம்பிள் ஸ்டெப் சொல்கிறேன். அது உங்களுக்கு செட் ஆகுதான்னு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டெப் நம்பர் 1, பேக் டு ஸ்கூல். உங்களை நீங்கள் ஒரு சைல்ட்ஹுட் டேஸில் ஸ்கூல் டேஸாக இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 2, நீங்கள் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது உங்களோட சின்ன வயசில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்தது, அதை நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க. அது எதுவானா இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கட்டும், பைக்கை ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ டான்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்டோரிஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எதுவானா இருக்கட்டும், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸ்டெப் 3, பிரெயின் ஸ்டார்மிங். ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக, எவ்வளோ ஃபோக்கஸ்டாக நம்ம பண்ணுறோம், அதனால நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணுங்க. எதனால நம்மளுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கு, அதுக்கு பின்னாடி என்ன ரீசன் உங்களை நீங்களே கொஸ்டின் பண்ணுங்க. ஸோ உங்களை நீங்களே கொஸ்டின் பண்ணும் போது தான் நம்மளுக்கான ஆன்சர் கிடைக்காது. அப்போ அந்த கொஸ்டினை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ உங்க பேரண்ட்ஸ் கிட்டயோ டிஸ்கஸ் பண்ணுங்க. ஸோ டிஸ்கஸ் பண்ணும்போது தான் நம்மளோட ஸ்ட்ரென்த், நம்மளோட வீக்னஸ் என்னன்றது தெரிய வரும். ஸோ ஒரு பாயிண்ட்ல நம்ம கேட்குற எல்லா கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைக்கும் போது தான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ஒரு விஷன் தெரியும். ஸோ அந்த விஷனை தான் நீங்க உங்களோட ட்ரீமா சேஞ்ச் பண்ணணும். ஸோ நீங்க டிஸ்கஸ் பண்ண எல்லா பாயிண்ட்ஸையும் ஒரு பென் அண்ட் பேப்பர்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கான ஒரு குவாலிட்டி. அந்த குவாலிட்டி இப்ப இருக்கிற மார்க்கெட் ட்ரெண்ட்ல செக் ஆகுதுன்னு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாவது இருக்கா, ஸோ அதுக்கான ஜாப் ஏதாவது வேகன்சியா இருக்கான்னு செக் பண்ணுங்க. அப்படி ஒரு வேலை இல்லாத பட்சத்துல அந்த குவாலிட்டிஸை உங்களுக்கான விஷயத்த நீங்க கிரியேட் பண்ணிக்க முடியுமான்னு முயற்சி பண்ணுங்க. இதுல முக்கியமான ஒரே ஒரு விஷயம் தான், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுதாங்க உங்க டேலண்ட், அதுதான் உங்களோட ட்ரீமா மாத்தணும். உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த நீங்க ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ நம்ம டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஸ்டார்ட் அப்னா என்ன, டீம் சைஸ், ஸ்டார்ட் அப் எந்த மாதிரியான பிசினஸ் மாடல் டொமைன்ல ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனின்னு. ஒரு சின்ன ஸ்மால் ஸ்கேல் கம்பெனியை தான், ரீசெண்டாக லான்ச் ஆன கம்பெனியை மட்டும் தான் நம்ம ஸ்டார்ட் அப்னு சொல்லுவோம். ஸோ அவங்க கிட்ட ஒரு 100 to 200 பீப்புள்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டார்ட் அப்ல நிறைய டொமைன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம மேஜரா ரெண்டு பிசினஸ் மாடல் டொமைனை பத்தி மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து பிசினஸ் டு பிசினஸ் மாடல், அதாவது B2B. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான், TCS, HCL, இன்ஃபோசிஸ். ஸோ இவங்கெல்லாம் பிசினஸ் டு பிசினஸ், கிளைண்ட்டோட ப்ராஜெக்டை, கிளைண்ட்டோட ஐடியாஸை, ரெக்குவயர்மெண்ட்டை கேதர் பண்ணிட்டு அதை நம்ம MEP மாடல் லான்ச் பண்ணக்கூடிய, இதுதான் பிசினஸ் டு பிசினஸ் மாடல் சொல்லுவாங்க. ஸோ ரெண்டாவதும் பார்த்தா பிசினஸ் டு கன்சியூமர். ஸோ அதே அமேசான், ஜெப்டோ, ஸ்விக்கி, ஜொமேட்டோ இவங்கெல்லாம் டைரக்டா பிசினஸ் டு கன்சியூமர் டீல் பண்ணக்கூடிய கம்பெனி. ஸோ இதுதான் ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு கம்பெனில growth இருக்கு. ஸோ நீங்க எந்த மாதிரியான கம்பெனி சூஸ் பண்ணா உங்களோட கரியர் பாத் உங்களோட நாலேஜ்க்கு ஏற்ற மாதிரி
நீங்க பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே போதும். அதே மாதிரி இப்ப ரீசெண்டா நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா, நீங்க எந்த மாதிரியான டொமைன்ல ஸ்ட்ராங்கான ஸ்ட்ராட்டஜி இருந்தா மட்டும்தான் அந்த டொமைனை நீங்க சூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி மெயினான கோர் டிபார்ட்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் ஹையர் பண்ணுவாங்க. எதனாலனா அவங்க தான் பிசினஸ் ரெவன்யூவை கம்பெனிக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ நீங்களும் ஒரு பிசினஸ் ஓனரா இருந்தா அது B2B இருக்கட்டும், B2C இருக்கட்டும், இந்த கோர் டிபார்ட்மெண்ட் இல்லாம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. ஸோ என்னன்னா ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டிங் டீம் அண்ட் சேல்ஸ் டீம். ஸோ நீங்க ஒரு 50% ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ மார்க்கெட்டிங் டீம் வந்து கேம்பெயின்ஸ் ரன் பண்ணணும், SEOஸ்ல ரேங்கிங்கை பூஸ்டப் பண்ணணும். ஸோ அவங்க கொண்டு வர லீட்ஸ் தான் சேல்ஸ் டீமுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஸோ சேல்ஸ் டீம் வந்து அவங்களுக்கு கால் பண்ணி லீடை சேல்ஸா கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ சேல்ஸா கன்வெர்ட் பண்ண ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்களோட ஐடியாஸை பிஎம்க்கு ஷேர் பண்ணுவாங்க. பிஎம் ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ ப்ராடக்ட் மேனேஜர்ஸ் வந்து அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸை டிசைன் டீமுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஸோ டிசைன் டீம் வந்து அந்த ரெக்குவயர்மெண்ட்டை ஒரு ப்ராப்பரான டிசைனை பில்ட் பண்ணி அதை டெவலப்மெண்ட்க்கு புஷ் பண்ணுவாங்க. ஸோ டெவலப்பர் வந்து அந்த டிசைன் யூஏ ஸ்கிரீன்ஸை டெவலப் பண்ணி ப்ரொடக்ஷனுக்கு புஷ் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே இந்த எல்லா டீமையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் தேவை. அதுதான் HR டீம். ஸோ இதுதான் ஒரு கோர் டிபார்ட்மெண்ட் டீம் சொல்லுவாங்க. எல்லாம் டெக்னாலஜி. நெக்ஸ்ட் MNC கம்பெனில பார்த்தா ஃபாரின் பேஸ்ட் கம்பெனிஸ் லைக் பேபால், டெஸ்லா, அமேசான். ஸோ இவங்கெல்லாம் MNC கம்பெனி பேஸ்ல வருவாங்க. ஸோ அவங்களோட ஒர்க் எம்ப்ளாயிஸ் வந்து மோர் தென் 1000+ எம்ப்ளாயிஸாக இருப்பாங்க. ஸோ டெக்னிக்கல் நம்ம டிஸ்கஸ் பண்ண கோர் டீம் வந்து டெக்னிக்கல் டீமாக இருக்கும், பட் லார்ஜ் ஸ்கேலாக இருக்கும். அதே மாதிரி நான் டெக்னிக்கல் டீம் லைக் BPO, கஸ்டமர் கேர், ஸோ டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ்னு நான் டெக்னிக்கல் டீமாக இருக்கும். ஸோ இவங்க வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல பிரான்ச் இருக்கும், இந்தியாவில பிரான்ச் இருக்கும். ஸோ இவங்க வந்து ஷிஃப்ட் வைஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ MNC கம்பெனில டே ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட், ஜென்ரல் ஷிஃப்ட், ஷிஃப்ட் வைஸ் ஒர்க் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட் தான் டாஸ்க் ஃப்ளோ. ஸோ ஒரு ஸ்டார்ட் அப் பேஸ்ட் கம்பெனில ஒரு டாஸ்க் வந்து எப்பவுமே அவங்க எதிர்பார்க்குற ரிசல்ட் வந்து ஃபாஸ்டா தான் இருக்கும். ஸோ எதனால அவங்க ஃபாஸ்ட் அண்ட் ஸ்பீட் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன கான்செப்ட் இருக்கு, அதுதான் ஃபெயில் ஃபாஸ்டர். ஸோ ஃபவுண்டர்ஸ் வந்து மார்க்கெட் கேப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அந்த கேப்பை வேற ஒருத்தவங்க ஃபில் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபில் பண்ணிக்கணுன்றதுக்காக அவங்க டிஸ்கவர் பண்ண ப்ராடக்டை மார்க்கெட்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது ஒருவேளை அந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஈஸியா ரீச் பண்ணிடலாம். ஒருவேளை ஃபெயில் ஆயிடுச்சுன்னா எதனால ஃபெயில் ஆயிடுச்சுன்னு அவங்க டீம் மூலியமா பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணி அதை மறுபடியும் ரீலான்ச் பண்ணுவாங்க. ஸோ இதனாலதான் ஸ்டார்ட் அப் பேஸ்ட் கம்பெனி எப்பவுமே ஃபாஸ்டா குவிக்கா அவங்களோட ரிசல்ட் எதிர்பார்க்கறாங்க. ஸோ இப்போ டாஸ்க் வந்து எப்படி ஃப்ளோ ஆகும் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் டீம் கிட்டயோ சேல்ஸ் டீம் கிட்ட ரெக்குவயர்மெண்ட் வரும். அந்த ரெக்குவயர்மெண்ட் வந்து PMs கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ PMs வந்து டிசைன் டீம் மூலியமா அவங்க யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பெயின் பாயிண்ட்ஸ், நீட்ஸ், கோல்ஸ், ஸோ டார்கெட் ஆடியன்ஸ், அவங்களோட பொட்டன்ஷியல் டார்கெட் ஆடியன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான நீட்ஸ் அண்ட் கோல்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி விஷுவல் ஸ்கிரீன்ஸை கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கிரியேட் பண்ண விஷுவல் ஸ்கிரீன்ஸை டெவலப்பருக்கு புஷ் பண்ணுவாங்க. ஸோ டெவலப்பர் இருந்தது ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் அண்ட் ஃபுல் ஸ்டாக். ஸோ இத்தனை டீமும் எப்படி பிளான் பண்ணலாம், ஸோ அந்த டிசைன்ஸை எந்த மாதிரியான டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணுவாங்க. அவங்க பிளான் பண்ணதுக்கு அப்புறமா டெவாப்ஸ் மூலியமா ப்ரொடக்ஷனுக்கு புஷ் பண்ணுவாங்க. ஸோ இப்படிதான் ஒரு டாஸ்க் ஃப்ளோ வந்து ஸ்டார்ட் அப்ல நடக்கும். MNC கம்பெனி பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட டாஸ்க் ஃப்ளோ வந்து ரொம்பவே ஸ்லோவா இருக்கும். எதனால அப்படின்னா அவங்ககிட்ட பிக் டீம் இருக்கு. ஸோ அப்ரூவல்ஸும் ரொம்ப ஸ்லோவா கிடைக்கும். ஸோ அவங்களோட டாஸ்க் ஃப்ளோன்றது ரெக்குவயர்மெண்ட்ஸ் பிசினஸ் டீம் கிட்ட இருந்து வந்து அவங்க ஒரு ப்ராப்பரான ரிசர்ச் அண்ட் பிளானிங்க்கு டாக்குமெண்டேஷன் பண்ணுவாங்க. ஸோ டாக்குமெண்டேஷனுக்கு ஒரு டீமே இருக்கு. அந்த டீம் வந்து அப்ரூவல் சென்ட் பண்றதுக்கு PMs கிட்ட அனுப்புவாங்க. PMs அண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாம். ஸோ அவங்க அந்த டாக்குமெண்டேஷன் அப்ரூவல் பண்ணதுக்கு அப்புறமா தான் டிசைன் டீமுக்கும் மற்ற டீமுக்கும் ஃபார்வர்ட் ஆகும். ஸோ டிசைன் டீம் ஒவ்வொரு வாட்டி டிசைன் பண்ணும்போது அந்த டிசைனை ரிவ்யூ பண்ணி அப்ரூவல் பண்றதுக்கு கொஞ்சம் ப்ராசஸ் டைம் ஆகும். ஸோ அவங்களோட டிசைன்ஸ்லாம் ஃபைனல் ஆகும் அப்புறமா தான் டெவலப்பர் டீமுக்கு புஷ் ஆகும். ஸோ டெவலப்பர் வந்து அதை டெவலப் பண்ணிட்டு ஸோ சேம் ஆஸ் லைக் தட் ஃப்ரண்ட் அண்ட் ஒர்க் பண்ணுவாங்க, பேக் அண்ட் ஒர்க், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் வந்து ரெண்டு ஒர்க்கும் சேர்ந்து பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட டெவலப்ஸ் எல்லாமே QA டீம், டெஸ்டிங் டீம் வந்து லான்ச் பண்றதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட என்விரான்மெண்ட்ல. ஸோ இது எல்லாமே பண்றதுக்கு கிட்டத்தட்ட 2 to 1 years ஆயிடும். ஸோ இதுக்கப்புறமா தான் அவங்க ப்ரொடக்ஷனுக்கே புஷ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் MNC கம்பெனிக்கும் ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கும் இருக்கிற ஒரு டிஃப்ரெண்டான டாஸ்க் ஃப்ளோ. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது வந்து ஒர்க் கல்ச்சர். ஸோ இந்த ஒர்க் கல்ச்சர் வந்து கம்பெனி டு கம்பெனி அவங்களோட ஒர்க் பாலிசிஸ்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், டிபெண்ட்ஸ் ஆன் த ஒர்க் லோட். ஸோ இப்போ ஸ்டார்ட் அப் பேஸ்ட் கம்பெனியும் சரி MNC கம்பெனியும் சரி அவங்களோட ஒர்க் கல்ச்சர்ல காமனா இருக்கக்கூடியது டெய்லி ஸ்டாண்ட் அப் கால். ஸோ நீங்க மார்னிங் அட்டன் பண்ற ஃபர்ஸ்ட் காலே
ஸ்டாண்டர்ட் கால் தான் இருக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட் கால்ன்றது ஒண்ணுமே இல்லைங்க. எஸ்டர்டே நீங்க பண்ண ஒர்க் என்ன, இன்னைக்கு டுடே டே பிளானுக்கான ஒர்க் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும், உங்களோட ஸ்டாண்டர்ட் கால் ஓவர். இப்போ ஒரு ஸ்டார்ட் பேஸ்ட் கம்பெனில அவங்களோட ஒர்க் கல்ச்சர் எப்படி இருக்குன்னா, நீங்க டைரக்டா சிஇஓஸ் அண்ட் ஃபவுண்டர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களோட டைமிங் ஃபிளெக்சிபிலிட்டி எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் த கிளைண்ட். ஸோ உங்களோட கிளைண்ட் அவைலபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களோட ஷிஃப்ட்டும் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கான ட்ரெஸ் கோட், ஸ்நாக்ஸ் எல்லாமே ஃப்ரீயாவே இருக்கும். ஏன்னா ஸ்டார்ட் பேஸ்ட் கம்பெனில அது ஒரு பிளஸ் பாயிண்டா இருந்தது. நான் ஒர்க் பண்ண கம்பெனில வந்து ஒரு ஸ்டார்ட் பேஸ்ட் கம்பெனி தான் ஃபர்ஸ்ட் என்னோட கரியர் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ டிசைன் கரியர். அவங்க வந்து டெரஸ்ல ஒரு ஜஸ்ட் ஸ்டுடியோ மாதிரி செட்டப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்க வந்து எங்களுக்கு ஃப்ரீ ஸ்நாக்ஸ் எல்லாமே போனஸா கிடைச்சது. கேம்ஸ், கேரம் போர்ட்ஸ், செஸ் கேம்ஸ். அதே மாதிரி நாங்க வந்து டேரக்டா சிஇஓஸ் கூட கம்யூனிகேட் பண்ற மாதிரி இருந்தது. ஸோ அவங்க கிட்ட இருந்தா எங்களுக்கான ஒரு சில நாலேஜ் அது வந்து ஷேர் ஆச்சு. எப்படி கிளைண்ட் பிடிக்கிறது, ஸோ கிளைண்ட்டுக்கான நீட்ஸ் என்ன, கிளைண்ட் கிட்ட எப்படி பேசுறதுன்னு ஸோ டேரக்டா கம்யூனிகேட் பண்ற மாதிரி இருந்தது. ஸோ ஒரு நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அதே மாதிரி ஒர்க் லோட்ன்றது ரொம்ப அதிகமா இருக்குங்க. ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ரிசல்ட் எல்லாமே ஃபாஸ்ட் ஸ்பீடா தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷரும் இருக்கும். ஸோ நீங்க தான் உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் எப்படின்னு பண்ணலாம்னு பிளான் பண்ணிக்கணும். ஸோ 8 ஹவர்ஸ்க்கான ஒர்க் ரிசல்ட்டை தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஒரு எம்என்சி கம்பெனியா இருந்தா அவங்களோட ஒர்க் லைஃப் வந்து பேலன்சிங்கா இருக்குங்க. லைக் கவர்மெண்ட் ஜாப். ஸோ நீங்க கேட்கறப்பெல்லாம் லீவ் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கான கரியர் growth வந்து ரொம்பவே டைம் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்காதுலாம் இல்லை, கிடைக்கும். பட் அதுக்கு கொஞ்சம் ரொம்பவே டைம் எடுத்துக்கும். சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆன அண்ட் நெக்ஸ்ட் வந்து நீங்க எந்த ஒரு ப்ராஜெக்டையும் ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து கிரியேட் பண்ணணும்ன்ற ஒரு ப்ரெஷரே இருக்காதுங்க. ஆல்ரெடி அவங்க எல்லா டிசைன் சிஸ்டத்தையும் அசட்டையும் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க அந்த அசட்டை உங்களோட ப்ராஜெக்ட்ல எப்படி யூஸ் பண்ண போறீங்களா தாங்க இருக்கு உங்களோட ஒர்க். லாஸ்டா டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்டார்ட் அப் அண்ட் எம்என்சி. ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் வந்து ஒரு கம்பெனி டு கம்பெனி சேஞ்ச் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம பார்க்க போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் பேஸ்ட் கம்பெனில ஒரு எம்ப்ளாயிஸ் எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ல வந்து ஒரு ஐபிஓ லெவலில் ரீச் ஆகும்போது உங்களுக்கான ஷேர்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதே மாதிரி உங்களோட ப்ரொமோஷன்ஸோ உங்களோட க்ரோத்தோ ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து ஸோ நீங்கள் ஒர்க் பண்ண டைமிங் ஃபிளெக்சிபிலிட்டி வந்து பேஸ்ட் ஆன் யுவர் கிளைண்ட்ஸ். ஸோ ஃபாரின் கிளைண்ட்ஸாக இருக்கட்டும், இந்தியன் கிளைண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களோட அவைலபிலிட்டி ஏற்ற மாதிரி தான் உங்களோட டைமிங் வந்து ரொம்பவே ஃபிளெக்சிபிளாக இருக்கும். அண்ட் தென் கேஷுவல் என்விரான்மெண்ட், ட்ரெஸ் கோட்ஸ் எல்லாமே உங்களோட விருப்பம்படி தான் இருக்கும். இதை ஒரு எம்என்சி கம்பெனியில் எம்ப்ளாயிஸ் எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ரிட்டையர்மெண்ட் பிளான். ஸோ நீங்கள் ஒரு எம்என்சி கம்பெனியில் 5 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான கிராஜுவிட்டி, அண்ட் தென் பிஎஃப், ஹெல்த் இன்சூரன்ஸ், லீவ் பாலிசிஸ். ஸோ உமன்ஸுக்கு வந்து நைட் ஷிஃப்ட் வராங்க அப்படின்னா அவங்களுக்கான கேப் ஃபெசிலிட்டிஸ். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒரு எம்என்சி கம்பெனியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன இந்த பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்பவே சின்னது தாங்க. பட் நீங்கள் ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்களோட பெனிஃபிட்ஸ் பாலிசிஸை கிளீன் அண்ட் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த 3 டாபிக்ல ஸ்டார்ட் அப்பா இருக்கட்டும், எம்என்சியா இருக்கட்டும், ரெண்டுத்துலயுமே கரியர் growthன்றது இருக்குங்க. ஸோ உங்களுடைய டேலண்ட் எது ரொம்ப சூட் ஆகுதோ அந்த கம்பெனி நீங்க சூஸ் பண்ணுங்க. என்னோட கரியர் ஸ்டார்ட் ஆனது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனில தான். ஸோ நான் எப்பயுமே ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் சூஸ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து மல்டி டாஸ்கா இருக்கும். ஸோ நீங்க ஒரு ஜாபை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம நீங்க மல்டி டிசிப்ளினரா இருப்பீங்க. நிறைய விஷயத்த கத்துக்க முடியும். ஸோ ஒரு விஷயத்த நம்ம தேடும் போது தான் அதுல இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக வரும். ஸோ ஸ்டார்ட் அப் முடிச்சுட்டு நீங்க எம்என்சி கம்பெனி போகும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் பூஸ்ட் அப் ஆகும். ஸோ நீங்க ஒரு ப்ராஜெக்டை எடுத்து லீடா எடுத்து பண்ண ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் அதை எப்படி ஈஸியா உங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி சொல்லி தரேன்.